கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 4 முனை சந்திப்பின் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக இந்திய ஜனநாயக கட்சி ஐஜேகே பாரிவேந்தர் தலைவர் அவர்கள் வேட்பாளர் ஐயாசாமி அவர்களுக்கு ஆட்டோ சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் பாரிவேந்தர் அவர்கள் வேட்பாளர் ஐயாசாமி அவர்களுக்கு ஆட்டோ சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களிடையே பிரச்சாரம் செய்துள்ளார். அப்பொழுது ஆண்ட கட்சி யாரு, ஆளுங்கட்சியாக என்பதனை சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் ஆணையம் இப்படி போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களுடைய சொத்து கணக்கு பதிவு செய்ய வேண்டுமென தேர்தல் ஆணையம் ஆணையிட்டுள்ளது. மக்கள் நீதி மையம் மற்றும் அதிமுக கட்சி முதல்வர் எடப்பாடி அவர்கள் தங்களுடைய சொத்து கணக்கு வழக்கை தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பித்துள்ளனர். ஐஜேகே கட்சி தலைவர் பாரிவேந்தர் அவர்கள் கூறுகையில், மதிப்பிற்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் ஆட்டு சந்தை தேர்வு செய்து உள்ளார். அவருடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அத்தை வேறு யாருக்கு வேண்டுமானாலும் குத்துவிட வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் கூறியுள்ளார். இதனையடுத்து இந்திய ஜனநாயக கட்சி ஐஜேகே தலைவர் பாரிவேந்தர் அவர்கள் பீச் சின்னத்தை தேர்வு செய்து தங்களுடைய வேட்பாளரை தேர்வு செய்து உள்ளார். தங்களுடைய கட்சி சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் ஐயாசாமி அவர்களுக்கு வாக்குகள் சேகரிக்க வந்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், ஆண்டில் கட்சி என பெருமை போற்றும் ஸ்டாலின் அவர்கள் நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் ஆணையத்திடம் தன்னுடைய சொத்து கணக்கு 5 கோடி ரூபாய் மட்டுமே உள்ளதென தாக்கல் செய்துள்ளார். அவருக்கு சொந்தமான கார் கூட இல்லை என கூடியதாக தெரிவித்துள்ளார். நல்லவர்கள் யார், நல்ல கட்சிகள் என்ன தெரியாதா? அப்பாவி பொதுமக்கள் இவர்களை நம்பி ஏமாந்து விட வேண்டாம் என பாரிவேந்தர் அவர்கள் பிரச்சாரத்தில் கூறியுள்ளார். எனவே நல்லவர்கள் யார், நல்ல கட்சி யார் என பொதுமக்கள் நன்கு அறிந்து கொண்டு வரும் தேர்தலில் வாக்குகளை அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இப்பிரச்சாரத்தில் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஒரு கூட்டணி கட்சி வந்திருக்கிறது, கட்டமைத்திருக்கிறோம். அந்த கட்சி அதாவது இந்திய ஜனநாயக கட்சி. நான் சொன்னது மாதிரி இந்த நல்லவர்களோடு சேர்ந்திருக்கிறோம். ஆகவே இந்திய ஜனநாயக கட்சி ஐஜேகே நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறோம். இது ஒரு தனி தொகுதி. இந்த தனி தொகுதியில் இங்கே ஐயாசாமி அவர்கள் இருக்கிறார்கள். ஐயாசாமி அவர் இந்த கள்ளக்குறிச்சி தொகுதியிலே போட்டியிடுகிறார். அவருக்கு உங்களுடைய மேலான வாக்குகளை அளித்து, அதை விட இந்த முக்கியமான நல்ல செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் ரஜினி எல்லாத்துக்கும் விழிப்பு வந்திருப்போம் இல்லையா? ரஜினி சார் என்ன பண்ணாரு, தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வர ஆர்வப்பட்டு, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். அவர் நினைச்சாரு, என்னடா தமிழ்நாடு கெட்டுக்கிட்டு இருக்கேன், நான் பார்த்துக்கிட்டு இருக்கோமே, நம்ம இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சுமே தமிழ்நாட்டில், ஏதாவது தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடாது என்று விரும்பினார், ஆசைப்பட்டார். அவரும் ஒரு கட்சியை துவங்கினார். ஆனா காலத்தினுடைய கட்டாயம், அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால கட்சியை துவங்க முடியாமல் போய்விட்டது. ஆனா அவர் துவங்கிய அந்த நேரத்தில் நாம் போட்டியிட போகிறோம், 2021 தேர்தலில் போட்டியிட போகிறோம் என்று நினைத்து எலெக்ஷன் கமிஷன்ல அட்வான்ஸாக அவர் ஒரு சின்னத்தை பெற்று வைத்திருந்தார். அந்த என்ன சின்னம்? அது ஆட்டோ சின்னம். ரஜினி வாங்கி வைத்திருந்த சின்னம் தான் ஆட்டோ சின்னம். அவர் போட்டியிடவில்லை என்ற காரணத்தினால், அது எவ்வளவு நல்ல மனுஷன் பாருங்க. சில பேர் அப்படியே விட்டுருவான். அந்த நல்ல மனுஷன் என்ன செய்யறேன், நான் போட்டியிடல, நான் வாங்கின உண்மை, போட்டியிடல. ஆனா அதே நேரத்தில் எலெக்ஷன் கமிஷன் போய், எப்பா நான் போட்டியிடல, நான் அதை பயன்படுத்த முடியாது, யாராவது கேட்கறவங்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டார். அவர் நல்ல மனுஷன். ஆக அந்த இதெல்லாம் அப்படியே விட்டுருந்தாங்க, யாருக்கும் போயிருக்காது. ஆக இது ரஜினி அவர்களுடைய பெருந்தன்மையால் மீண்டும் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்க போக, அது நல்லவர்களுடைய சின்னம் நல்லவர்களுக்கு சேர்ந்திருக்கிறது. ஆகவேதான் எங்களுக்கு அவருடைய சரி அல்லது அட்டண்டராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு 3 லட்சம் 5 லட்சம் என்று அது ஒரு ரேட் வச்சிருக்கிறாங்க. அது இல்லாம நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் சொல்ல தேவையில்லை, எல்லாரும் அனுபவப்பட்டிருப்பீங்க. ஆகவே மக்களுக்கு மட்டும் இல்ல, ஆசிரியர் மாற்றமா, இங்க இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு போக மாற்றணுமா, கொண்டு வா 10 லட்சம். அதே புது வேலையா அரசாங்கத்தில் ஆசிரியர் வேலை 30 லட்சம் கொண்டு வா. அதே நேரத்தில் பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலர் வரணுமா 3 கோடி கொண்டு வா. இப்படித்தான் தமிழ்நாடு நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இதை புரிய வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை. நிச்சயமாக இப்போது புரியவில்லை என்றால் காலத்துக்கு பூரா நீங்க அடிமையாக இருக்க வேண்டிதான். மன்னர் காலத்துல மக்கள் எல்லாம் எப்படி அடிமையாக இருந்தார்களோ, சொல்லாதவர்களை எப்படி சவுக்கடி அடித்தார்களோ, அதே போல நீங்கள் அவர் சொல்லுவதை கேட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எந்த முன்னேற்றத்தையும் பெற முடியாது. கொத்தடிமைகள் போல, இந்த கொத்தடிமைகள் தான் ஒருத்தர் போட்டா அதே மாதிரி அவங்க பின்னாடியே சொல்றதே செய்யணும்.
அதெல்லாம் ஒன்று சேர வேண்டும். இங்க வந்து மக்கள் நீதி மையத்தினுடைய பொறுப்பாளர்கள் பெரிய அளவிலே இருக்கிறார்கள். எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்களோடு மிக அருமையாக ஒத்துழைப்பு செய்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, அங்க இருக்க சமத்துவ மக்கள் கட்சி தோழர்கள் இருக்கிறார்கள். இந்த டாஸ்மாக் மட்டும் மூடுறேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, இவ்வளவெல்லாம் பண்றீங்கல்ல. டாஸ்மாக் காலையிலிருந்து எழுந்திருச்ச போது ராத்திரி படுக்கலை மட்டுமில்ல, இந்த ஆட்சிகள் நமக்கு தொடர வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் செய்ய தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்ட உங்களுக்கு சிந்தனை இருக்கக்கூடாது, நினைவு இருக்கக்கூடாது. அவர்கள் செய்வதெல்லாம் மறைப்பதற்காகத்தான் இந்த டாஸ்மார்க் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க குடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. 60 கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் நீங்களே சர்டிபிகேட் கொடுப்பீங்கன்னு கேட்கலாம். நீங்க கொடுக்க வேண்டாம், நான் இந்த விளக்குகளை சொல்றேன், அப்ப புரிஞ்சுப்பீங்க. நல்ல கட்சியா கெட்ட கட்சியா? முதல்ல எப்படி பார்ப்பீங்க? நல்ல கட்சினா என்ன இருக்கணும்? கட்சி ஆரம்பிச்சா நல்லவர். அதே போல மக்கள் நீதிமன்ற தலைவர் போட்டியிடுகிறார். இங்க யாரு? எடப்பாடி ஏடிஎம்கேவும் போட்டியிடுது. எல்லாரும் இன்னைக்கு போட்டியிடுகிறாங்க. போட்டியிடுகிற அந்த நேரத்தில் அவர்கள் மனு செய்யறாங்க. போட்டியிடுறது மனு செய்யணும் எலெக்ஷன் கமிஷன்ல. அங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் மனு செய்கிற போது அவருடைய சொத்து கணக்கை காட்ட வேண்டும். சொத்து கணக்கை காட்டுகிற பொழுது உங்களுடைய ஆண்ட கட்சி தலைவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கு காரியே இல்லைங்கிறார். ஆண்ட கட்சி தலைவர் யாரு? ஆண்ட கட்சி தலைவர் யாரு? ஸ்டாலின். அவருக்கு காரே இல்லைங்கிறாரியா. சொத்து வந்து கேட்டா 5 கோடிங்கிறாரு. தமிழ்நாட்டுல பாதி அவங்க இருக்கு. அதே மாதிரி இந்தாண்ட வாங்க, அவங்க பங்காளிகள் தானே, இந்தாண்ட வாங்க. அவர் பார்ப்பாரு நம்ம எவ்வளவு சொத்தை காட்டுறது. எலெக்ஷன் கமிஷன் பார்த்தாரு. இந்த கட்சி என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு என் பங்காளி இதை சொல்லியிருக்காரு. ஆக நான் இன்னும் ஒரு 1 கோடி சேர்த்து போட்டு எனக்கு சொத்து 6 கோடிங்கிறார் இவரு. ஆக 2 பேரும் தமிழ்நாட்டை பங்கு போட்டு சொத்துக்களாக மாற்றிக் கொண்டிருக்கிற இவர்கள் எல்லாரும் இந்த மாதிரி சொத்து கணக்கு காட்டுறாங்க. கார் இல்லைங்கிறாங்க. அதற்கு உங்களுக்கு மக்களை போய் யோசிக்கணும். நீங்க எல்லாம் யோசிக்கணும். ஒரு கட்சி நல்லதா கெட்டதா என்பதை தலைவன் எப்படிப்பட்டவன் என்று யோசிக்க வேண்டும். எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் போன பாராளுமன்ற தொகுதியை போட்டியிட்டு வெற்றி பெற்று விட்டேன். எனக்கு அப்ப பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு பிரச்சனை எல்லாம் நல்ல தலைவர்களை கண்டுபிடிக்கணும்.